வணக்கம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற யூடியூப் சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோடசி ஆஸ்ட்ரோ. ஷோடசி அப்படின்னா காமாட்சி அம்மன், அதாவது லலிதா திரிபுர சுந்தரின்னு சொல்லக்கூடிய காமாட்சி அம்மனுடைய இன்னொரு பேர் தான் ஷோடசி. நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 9 பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி, பொசிஷன்ஸை பேஸ் பண்ணி 12 ராசிகளுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கும் என்னென்ன விதமான பலாபலன்கள் அப்படின்றத டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் கிரக பெயர்ச்சி, அதாவது 9 கிரகங்களுமே பெயர்ச்சி நடக்கும். சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு ஒரு வாட்டி ராசியிலிருந்து மாறுவார். புதன், சுக்கிரன், செவ்வாய், சூரியன் மாதத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, குரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி, ராகு கேது 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆவாங்க. இந்த மாதிரி லாங் டைமுக்கு மாறக்கூடிய பிளானட்ஸ்ன்னு பார்க்கும்போது 4 பேர் தான்: சனி, ராகு கேது, குரு. இவங்களுடைய கிரக பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும், மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறோம். நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிற சேனல்ன்றதால உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மக்களுடைய சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையோட வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போகலாம். குரு பெயர்ச்சி 2025. வருஷத்துக்கு ஒரு வாட்டி குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார். இந்த வருஷம் மே 14ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குருவுக்கு பகை வீடு, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன். அது மட்டும் இல்ல, மிதுன ராசி வந்து காற்று ராசி. காற்று ராசியில மாறுறாரு குரு பகவான், உபய ராசின்னு கூட சொல்லுவாங்க. இதனால 12 ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன விதமான எஃபெக்ட்ஸ்ன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய அதிச்சார பெயர்ச்சி, அதாவது அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மாறுவார் அதிச்சார பெயர்ச்சியா. மறுபடியும் டிசம்பர் 5ஆம் தேதி கடகராசியிலிருந்து ரெட்ரோகிரேட் மோஷன்ல, அதாவது வக்ர நிலையில பின்னோக்கி மறுபடியும் மிதுனத்துக்கே வருவார். இந்த அதிச்சார பயிற்சியுடைய பலன்களும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ப்ரெடிக்ட் பண்றோம். குரு பயிற்சி, குரு அதிச்சார பயிற்சி ரெண்டுமே. குரு வந்து நவகிரகங்களையே சுபகிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம், தனக்காரகர்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனுக்கும் குரு தான் அதிபதி. சுப நிகழ்ச்சிகள், மேரேஜ் மாதிரியான சுப நிகழ்ச்சிகளும் குருவுடைய பார்வையால தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் கண்டிப்பா. இந்த குரு பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன மாதிரியான எஃபெக்ட்ஸை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்ப்போம். மீன ராசி குரு பெயர்ச்சி 2025. இதுவரையும் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருந்த குரு பகவான் மே 14, 2025க்கு அப்புறம் உங்க ராசிக்கு 4ஆம் வீடான மிதுனத்துக்கு மாறுவார். மிதுன ராசி குரு பகவானுக்கு பகை வீடு. அதே சமயம் மீன ராசியிலிருந்து கணக்கு பண்ணும்போது 4ஆம் வீடு கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. கேந்திரஸ்தானத்துல குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். கண்டிப்பா சுபகிரகம் கேந்திரத்துல இருக்கிறது நல்ல ஒரு பொசிஷன் தான். 4ஆம் வீடுன்னு பார்க்கும்போது, 4ல குருன்னு பார்க்கும்போது வண்டி வாகன யோகம் உருவாகும். புது வெஹிக்கல்ஸ் வாங்குவீங்க, புது வீடு வாங்குறது, புது லேண்ட் வாங்குறதுன்னு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பை பண்ணுவீங்க. ரொம்ப நல்லா இருக்கு இந்த டைம் பீரியட். ஃபினான்ஷியலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டான டைம்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி. தாய் வழியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாபம்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். தாய் மூலியமாகவோ இல்லை தாய் வழி சொந்தங்களாலோ ஒரு லாபம்ன்றது கண்டிப்பாக உருவாகும். அதே சமயம் குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு 3 இடத்தையும் பார்க்குறாரு. இதனால சொத்து பிரச்சனை ஏதாவது இருந்ததுன்னா, பூர்வீக சொத்து ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். சொத்துன்றது கைக்கு வரும் கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியிலிருந்து. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு குரு பகவானுடைய பொசிஷன். கெரியர்லயும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ன்றது இருக்கும், நல்ல ஒரு க்ரோத்ன்றதை நீங்க பார்ப்பீங்க. பிசினஸ் அண்ட் ஜாப்ல ரெண்டுமே. ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும். வெளிநாட்டுல ஜாப் ட்ரை பண்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் இந்த குரு பயிற்சி. வெளிநாட்டு யோகம்லாம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அதே சமயம் பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா புது பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே சமயம் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஏ மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஷேர் மார்க்கெட் மாதிரியான பிசினஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓவராலாவே கெரியர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆவீங்க மீனராசிக்காரங்க. அதே சமயம் ஜென்ம சனி, 7.5 சனியில உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிறதால ஹெல்த்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும்.
சப்தமஸ்தானத்தையும் சனி பகவான் பார்க்கறதால லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஹஸ்பண்டா இருந்தாலும் சரி, ஒய்ஃபா இருந்தாலும் சரி, லைஃப் பார்ட்னர் கூட ஆர்கியூ பண்றதை அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா பிரச்சனை பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சனியுடைய டைரக்ட் ஆஸ்பெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7th ஹவுஸ்ல இருக்கு. மீனராசிக்காரங்க உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கு. ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம் மீனராசிக்காரங்க. அதுலேயும் குரு பகவான் அதிசார பயிற்சியா அக்டோபர் 18ஆம் தேதி கடகராசிக்கு மாறுவார். டிசம்பர் 5ஆம் தேதி வரையும் கடகத்தில் இருப்பார். இந்த 2 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் டைம்னு சொல்லலாம். ரொம்ப அற்புதமான டைம்னு சொல்லலாம். நல்ல பேரும் புகழும் கிடைக்கும் இந்த டைம் பீரியட்ல. ஃபேம்ன்றது கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிராவல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வருவீங்க. இந்த டைம் பீரியட்ல ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்கு. சேலரி இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் இந்த மாதிரிலாம் அமையலாம் கண்டிப்பா. ஏன்னா பஞ்சமஸ்தானத்துல குரு மாறுறாரு. குருவுக்கு கடகராசி உச்ச வீடு வேற, உச்சஸ்தானத்துல இருப்பாரு. ரொம்ப அற்புதமா இருக்கு. ஆனா மறுபடியும் குரு பகவான் வக்ர நிலையில பின்னோக்கி வருவார், 4ஆம் வீட்டுக்கே வருவார். இந்த டைமும் கண்டிப்பா கோல்டன் டைம் தான். டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ் சேஞ்சுன்றது இருக்கும். இருக்கிற ஊர்ல இருந்து வேற ஊருக்கு மாறுறது, இருக்கிற இடத்துல இருந்து வேற இடத்துக்கு மாறுறதுன்னு பிளேஸ்ன்றது சேஞ்ச் ஆகலாம். அதுவும் ரொம்ப சாதகம் தான் இந்த டைம் பீரியட்ல. ஆஃப்டர் டிசம்பர் 5th ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா. பேரண்ட்ஸுடைய ஹெல்த்ல மட்டும் இந்த டைம்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். 10ஆம் வீட்டை குரு பார்க்கறதால 10ஆம் வீடுன்றது பேரண்ட்ஸுக்கு மாரகஸ்தானம்னு சொல்லுவாங்க. இந்த டைம்ல பேரண்ட்ஸுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஓவராலாவே மீனராசிக்கு ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்களுடைய ஹெல்த்லையும் சரி, லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்லையும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அதே சமயம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. லைஃப் பார்ட்னர் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மற்றபடி ஃபினான்ஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கெரியர் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கலாம். ஃபினான்ஷியலாகவும் சரி, கெரியர்லையும் சரி ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கு. ஒரு கோல்டன் டைம் தான் மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி. இதுவரையும் நீங்கள் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சார பலன். கோச்சாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து நவகிரகங்கள் 9 பிளானட்ஸுமே இப்போ கரண்ட் பொசிஷன் என்னென்ன ராசியில் இருக்காங்க, அது உங்கள் ராசியிலேருந்து என்ன ஸ்தானத்தில் வர்றாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. கோச்சாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு 20% மட்டும்தான் கோச்சாரம் வேலை செய்யும். அப்போ மெயினான அந்த 80% எங்கே வேலை செய்யும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த்தை வச்சு ஜென்ரேட் பண்ணுற ஹாரோஸ்கோப், அந்த ஜாதகம் வந்து பார்த்தீங்கன்னா 80% வேலை செய்யும். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுடைய லக்னத்திலிருந்து கிரகங்கள் 9 கிரகங்களும் என்னென்ன பொசிஷனில் இருக்காங்க, என்னென்ன ராசியில் இருக்காங்க, என்ன ஸ்தானத்தில் இருக்காங்க, என்ன கிரகத்துடைய தசா நடக்குது, எந்த கிரகத்துடைய புக்தி நடக்குது, இதையெல்லாம் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணணும் 80%. உங்களுடைய சுய ஜாதகம் மற்றும் கோச்சாரம் ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன்ன்றதை நீங்கள் பண்ணலாம். ஒரு இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து நியர்பை இருக்கிற அஸ்ட்ராலஜரை வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்ட் பண்ணலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை காமிச்சு நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் மெத்தட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். வீடியோவில் தெரியிற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அஸ்ட்ராலஜி கன்சல்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறோம். அஸ்ட்ராலஜரை கன்சல்ட் பண்ண முடியாதவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எல்லாம் எக்ஸாக்டாக தெரியாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் ஆனால் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோச்சாரத்தை நீங்கள் பார்க்கலாமே தவிர, இந்த கோச்சார பலனை நீங்கள் பார்க்கலாமே தவிர சீரியஸாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற சேனல்ன்றதால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு விசிபிள் ஆகும். நன்றி, வணக்கம்.